வணக்கம். ருத்து லோட்டஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டு கிளைமேட்டுக்கு ஏற்ற தாமரை செடிகள், நமக்கு அதிகமாக பூக்கள் தரக்கூடிய தாமரை வகைகளை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் முதல் தடவையாக தாமரை வளர்க்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ட்ராபிக்கல் வெரைட்டிஸ் பார்த்து சூஸ் பண்ணணும். ட்ராபிக்கல் வெரைட்டிஸ் அப்படின்னா என்னென்னா, நிறைய பூக்கள் தரக்கூடிய வெரைட்டிஸ் தான். அதே மாதிரி ஹார்டி வெரைட்டிஸ் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா அதிக பூக்கள் கொடுக்காது, ஒரு அளவுக்கு மட்டும்தான் பூக்கள் கொடுக்கும். கிழங்குகள் அதிகமாக அதில் உருவாகும். அதுதான் ஹார்டி வெரைட்டிஸ். ஹார்டி வெரைட்டிஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு 14 மணி நேரம் சூரிய ஒளி தேவை. அதாவது அதிகமான சூரிய ஒளி அதுக்கு வேணும். பார்த்திங்கன்னா 1000 இதழ் தாமரை இதுக்கு ஒரு 14-15 மணி நேரம் வெயில் வேணும். அப்போ தான் அது பூக்கும். இதுலேயே செமி ட்ராபிக்கல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை இந்த 4 மாதத்துலேயும் பூக்கள் கொடுக்காது. அதுதான் செமி ட்ராபிக்கல் அப்படிங்கிற வெரைட்டிஸ். அந்த வெரைட்டிஸ் எந்தெந்த தாமரை அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அகிலா. இதுக்கு முன்னாடி பார்த்தது பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா. இது ரெண்டுமே டீட்டெயில்டாக நான் முன்னாடி வீடியோஸில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இது பார்த்திங்கன்னா ட்ராபிக்கல் வெரைட்டிஸ் தான், நல்ல ஒரு ப்ளூமிங் வெரைட்டிஸ் ரெண்டுமே. நிறைய பேர் ஃபோட்டோஸ் பார்த்து தான் தாமரை கிழங்கு சூஸ் பண்ணுறாங்க. அப்படி நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. நீங்கள் அந்த வெரைட்டிஸ் என்ன, எப்படி பூக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு தாமரை கிழங்கு வாங்குங்க. எடுத்த உடனேயே நீங்கள் நியூ வெரைட்டிஸ் தான் வேணும் அப்படின்னு வாங்கினீங்க அப்படின்னா அது நமக்கு பூக்குமா பூக்காதா அதெல்லாம் எதுவுமே தெரியாது. நீங்கள் நியூ வெரைட்டிஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பூக்கலை அப்படின்னா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இனி எப்படி தாமரை நமக்கு வராது அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் கரெக்டான வெரைட்டி சூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். அந்த வெரைட்டிஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். அதே மாதிரி பேரல்ஸ்க்கும், டேங்க்ஸு, ஃப்ரிட்ஜ் பாக்ஸு, டப்ஸ் இதுக்கு எல்லாமே எது சூட்டபிள் ஆகும் அப்படிங்கிறதையும் சேர்த்தே சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச தாமரை செடியை நீங்கள் வாங்கி வச்சு வளர்த்துக்கோங்க. தாமரை கிழங்கு வாங்கும்போது உங்களோட தொட்டியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தாமரை கிழங்கு வாங்கிக்கோங்க. சின்னதாக வாங்கி போட்டிங்க அப்படின்னா டேங்கில் வளர்ந்து வராது. டப்புக்கு தனியாக, பேரல் தனியாக உங்களுக்கு சைஸ் உங்களுக்கு டிஃபர் ஆகும். நீங்கள் பார்த்து உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம நியூ வெரைட்டிஸ் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா சூப்பர் பிங்க் அப்படிங்கிற ஒரு நியூ வெரைட்டி. இது நான் வாங்கி ரீபாட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு மொட்டு வந்திருக்குது. பொதுவாக நியூ வெரைட்டிஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நாம் வாங்கி நடும்போது ஒரு சில பேருக்கு பூக்கள் வரும், ஒரு சில பேருக்கு பூக்கள் வராது. இல்லை அப்படின்னா ஒரு பூ பூக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பூக்கள் அதிகரிக்கும். நம்ம கிளைமேட்டுக்கு அந்த தாமரை செடி செட் ஆயிடுச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு பூக்கள் அதிகரிக்கும். இது பார்த்திங்கன்னா சூப்பர் பிங்க் தானாக தான் ப்ளூம் ஆகிருக்கு பாருங்கள். அந்த பிக்சரில் கொடுத்துருந்த அதே ஷேப் வந்திருக்குது பாருங்கள். தானாக ப்ளூம் ஆகும்போது இயற்கையாக நீங்கள் உங்களோட தாமரை செடியை வளர்க்கும் போதும் அவங்க பிக்சரில் என்ன கொடுத்துருக்குறாங்களோ அது கரெக்டாக வந்துடும். இதுவே டியூபர்ஸ் அவங்க மாற்றி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சம்டைம்ஸ் பூக்கும், சம்டைம்ஸ் பூக்காமல் போயிடும். அதனால் நீங்கள் செல்லரை கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு அவங்க கரெக்டான டியூபர்ஸ் கொடுக்குறாங்களா, அவங்கக்கிட்ட அந்த செடி இருக்குதா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அவங்க வீடியோஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் என்கிட்ட தான் வாங்கி வளர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நீங்கள் யார்கிட்ட வேணாலும் வாங்கிக்கலாம். யார்கிட்ட வாங்கியிருந்தீங்க அப்படின்னாலும் நான் சொல்கிற ஸ்டெப்ஸ்லேயும் வளர்க்கலாம். நல்லாவே உங்களுக்கு பூக்கள் கொடுக்கும். பூக்கள் வராத செடிகள் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் ரீபாட் பண்ணி கொடுங்க. அதாவது வெயில் காலத்தில் நீங்கள் ரீபாட் பண்ணி கொடுங்க. அப்போவும் அந்த செடி பூக்களை அப்படின்னா அது டியூபர்ஸ் ஃபார்ம் ஆகிற அந்த அமேசான்லலாம் சீட்ஸ் வாங்கி போடுவாங்கள்ல, அதில் வர கிழங்குகளாக கூட இருக்கும். அந்த கிழங்குகள் வந்தது அப்படின்னா நீங்கள் 10 தடவை ரீபாட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாலும் அதில் பூக்கள் வராது. அதை நீங்கள் தூக்கி போட்டுடலாம். வேறு நல்லா செல்லராக பார்த்து ட்ராபிக்கல் வெரைட்டிஸே சூஸ் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா பிங்க் ஃபாரினர். பிங்க் ஃபாரினர் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் பெட்டல் தான். இது எனக்கு பூ வராமல் இருந்தது. காரணம் பார்த்திங்கன்னா நான் ஐப்பசியில் வாங்கியிருந்தேன். நம்ம கிளைமேட்டுக்கு அப்போ சூட்டபிள் ஆகலை. அதனால் ரீபாட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஃப்ளவர் எப்படி ப்ளூம் ஆகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.
கரெக்டாக அந்த டைமில் நம்ம ரீபாட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எல்லா வெரைட்டிஸுமே ப்ளூம் ஆகும். ஹார்டி வெரைட்டிஸ் கூட இந்த டைம் நல்லாவே உங்களுக்கு பூக்கள் வரும். அடுத்ததை பார்த்துட்டு இருக்கிறது சேரால் இது ஃபஸ்ட் பட் பாருங்கள். அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா கிரண்யாலையும் இது ஃபஸ்ட் பட் தான். இதை நான் ரீபாட் பண்ணல, லீவ்ஸ் மட்டும்தான் கட் பண்ணி கொடுத்தேன். பட்ஸ் வைக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு சில வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா உள்ள டியூபர் ஃபார்ம் ஆகி அதிலிருந்து வந்தால் மட்டும்தான் பூக்கள் கொடுக்கும். நிறைய தொட்டி இருந்ததுன்னா நம்மளால் ரீபாட் பண்ண முடியாது. அப்படி பண்ணாமல் விட்டாலும் கூட உங்களுக்கு கட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா, இலையெல்லாம் கட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிடும். இது பார்த்திங்கன்னா சியாமிரோபி. ஒரு ரெட் கலர் லோட்டஸ் வந்து நல்லா பூக்கணும் அப்படின்னா டப்லேயே அது சியாமிரோபி தான். சியாமிரோபி நல்லா கலராகவும் இருக்கும். ஃப்ளவர்ஸும் வந்து ரீபாட் பண்ணி போட பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா அமெரிக்கமேலியா. இது நல்லா பூக்கக்கூடிய சிறிய வகை தாமரையில் பார்த்திங்கன்னா நம்பர் 1 இது தான். நல்ல ஒரு ப்ளூமிங் இருக்கும். 25 பூக்கள் வரைக்கும் ஒரு டப்பில் பூக்கக்கூடிய வெரைட்டி இது. அந்த மாதிரி பூக்கணும் அப்படின்னா அந்த டியூபர்ஸ் வந்து நல்லா முத்தி இருக்கணும், பெரிய டியூபர்ஸாகவும் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த அளவு பூக்கள் கொடுக்கும். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தக்காளி, இது மாடி தோட்டத்தில் வந்தது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எந்தெந்த வெரைட்டிஸ் நம்ம சூஸ் பண்ணி வாங்கலாம், நல்லா ஃப்ளவரிங் தரக்கூடிய வெரைட்டிஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா பிங்க் க்ளவுட் டப்பில் இருந்து டேங்க் வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். நல்லாவே உங்களுக்கு ஃப்ளவரிங் கொடுக்கும். டேங்க்லலாம் போட்டிங்கன்னா 50 பூக்கள் வரைக்கும் எடுக்கலாம் தாராளமாக. அந்த அளவுக்கு ஃப்ளவரிங் கெப்பாசிட்டி பிங்க் க்ளவுடுக்கு இருக்குது. அடுத்ததாக பார்த்துட்ருக்கிறது க்ரீன் ஆப்பிள், அதுக்கப்புறம் ராணி ரெட். இந்த 2 வெரைட்டிஸுமே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய ஃப்ளவரை தரக்கூடிய வெரைட்டிஸ். நல்லாவே வந்து ஃப்ளவரிங் இருக்கும். ராணி ரெட் டப்பில் விட ஃப்ரிட்ஜ் பாக்ஸ், பேரல்ஸ், பெரிய தொட்டி, டேங்க் அந்த மாதிரி கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் தரும், பெரிய ஃப்ளவராகவும் கிடைக்கும். அதே மாதிரி தான் மிராக்கல் அண்ட் ஒயிட் பியோனி. இந்த 2மே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஃப்ளவரிங் கெப்பாசிட்டி உள்ள வெரைட்டிஸ் தான். இது எல்லாமே ட்ராபிக்கல் வெரைட்டிஸ். அவ்வளோ சீக்கிரம் டியூபர் வந்து ஃபார்ம் பண்ணாது, நல்லாவே ஃப்ளவரிங் கொடுக்கும். இந்த 5 வெரைட்டிஸை நீங்கள் சூஸ் பண்ணி முதல்ல வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த வெரைட்டிஸ்க்கு போங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு நிறைய வந்து ஃப்ளவர்ஸ் கிடைக்கும். இது ஒயிட் பியோனி நல்லா முத்துனதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ளவரு. அடுத்ததாக பார்க்குறது எல்லோ பியோனி அண்ட் ரெட் பியோனி. இது 2மே பார்த்திங்கன்னா செமி ட்ராபிக்கல் மாதிரி தான் நம்ம கிளைமேட்டுக்கு பூக்கள் கொடுக்கும். அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது டேங்க்கில் வைக்கக்கூடிய வெரைட்டி தமோ பார்த்திங்கன்னா நல்லாவே ஃப்ளவரிங் கொடுக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா கார்த்திகை மார்கழியில் உங்களுக்கு ஃப்ளவரிங் இருக்காது. லக்ஷ்மியும் டேங்க்கில் கொடுக்கலாம், அதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு கார்த்திகை மார்கழியில் ஃப்ளவரிங் இருக்காது. அடுத்ததாக பார்க்குறது அக்கிலா டப்பில் இருந்து நீங்கள் டேங்க் வரைக்கும் கொடுத்துக்கலாம். நல்லாவே ஃப்ளவரிங் கொடுக்கும். நாட்டு தாமரை மாதிரி நல்லாவே பூக்கள் தரக்கூடிய வெரைட்டி அக்கிலா. அடுத்ததாக பார்க்குறதும் சேராவும் பார்த்திங்கன்னா நல்லாவே ப்ளூமிங் கொடுக்கும். டப்பில் இருந்து டேங்க் வரைக்கும் வச்சுக்கலாம். நல்லாவே இதழ்கள் அதிகமாக இருக்கும். கலரும் பார்த்திங்கன்னா ராணி ரெட்டை விட கொஞ்சம் டார்க்காக இருக்கும் சேரா. அடுத்ததாக பார்க்குறது காவேரியில் டார்க் பிங்க் கலரில் ஒரு லோட்டஸ் வேணும்னா அது நம்ம காவேரி தான். இந்த பூவோட கலர் நான் வேறு எந்த தாமரையிலையும் பார்த்ததில்ல, அந்த மாதிரி இருக்கும் காவேரி டப்புக்கு சூட்டபிள் ஆகாது. பேரல்லே ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் அல்லது டேங்க்கில் கொடுத்துக்கோங்க, அதுதான் சூட்டபிள் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது கர்ணா பார்த்திங்கன்னா டப்பில் இருந்து டேங்க் வரைக்கும் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ், டேங்க் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இதோட கலர் பார்த்திங்கன்னா நல்லாவே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். அடுத்ததாக பார்க்குறது மிராக்கல். இது டப்பில் இருந்து டேங்க் வரைக்கும் சூட்டபிள் ஆகக்கூடிய வெரைட்டி தான். அடுத்தது சாட்டா பொங்கட்டு பார்த்திங்கன்னா குளம் போன்ற அமைப்புக்கு நம்ம வச்சுக்கலாம். நல்லாவே நாட்டு தாமரை மாதிரி பூக்கள் கொடுக்கும். க்ரீன் ஆப்பிள், சாட்டா பட் 2மே ஒன்று தான், உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அவ்வளோதான். அடுத்தது சந்திரபாகா. இது செமி ட்ராபிக்கலாக தான் நமக்கு பூக்கள் கொடுக்கும். அடுத்தது அஃபெக்ஷன் 16. இதுவும் நமக்கு செமி ட்ராபிக்கலாக மட்டும்தான் வந்து நமக்கு பூக்கள் கொடுக்கும். ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை இந்த டைமில் பூக்கள் இருக்காது. அடுத்ததாக பார்க்க போகிறது புஜ்ஜாவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செமி ட்ராபிக்கலாக தான் நமக்கு வந்து பூக்கள் கொடுக்கும். மீதி இருக்கிற வெரைட்டிஸ் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நன்றிங்க.